Hi, welcome. இந்த வீடியோல நாம வந்துட்டு invocation count and invocation timeout பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் என்ஜின்ல invocation countங்கிறது ஒண்ணு இல்லங்க, ஒரு attribute. அது வந்துட்டு நாம வந்து டெஸ்ட் என்ஜின்ல வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் test கொடுக்கிறேன். சோ இங்க வந்துட்டு நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். ஓகே, ஓபன் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் கிரியேட் பண்றேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த இன்வொகேஷன் கவுண்ட்டுங்கிறது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு 3 lines கோட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஒரு வேலை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு செலினியம் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக வரும். ஸோ எல்லாமே வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்ன நம்மளுக்கு ஆகும் பாருங்கள், ரன் ஆஸ் டெஸ்ட் என்ஜின். ஸோ க்ரோம் ப்ரௌசர் வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சு. ஓகே, கூகுள் வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ரன் பாஸ் 1. ஓகேங்களா? டோட்டல் ரன் 1 பாஸ் 1. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட்டை வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் லூப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம இன்வொகேஷன் கவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் இன்டர்வியூ கொஷினுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னொரு டெஸ்ட் எழுதுறேன். ஓகே, இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி சேம் ஒரு மெத்தட் வந்து கொடுத்துட்றேன். பப்ளிக் வாய்ட் ஓப்பன் பிங்னு கொடுக்குறேன் இந்த டைமு. ஓகே, இந்த பிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ சேம் இந்த 3 lines வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கூகுள் வெப்சைட்டுக்கு பதிலாக பிங் வெப்சைட் URL வந்து நான் தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு பிங் வெப்சைட் URL வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் நான் பண்ணலைங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு பிங் வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்வொகேஷன் கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ எதுக்கு இப்போ நான் 2 டெஸ்ட் எடுத்தேன்னா வந்துட்டு ஒன்றில் வந்து இன்வொகேஷன் கவுண்ட் கொடுத்தோம், ஒன்றில் வந்து கொடுக்காமையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் வந்து 2 எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே ரன் ஆகுது. கூகுளும் ரன் ஆச்சு, பிங்கோவும் ரன் ஆச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிங் ரன் ஆச்சு, அதுக்கப்புறம் கூகுள் ரன் ஆச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துட்டு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா வந்துட்டு இதுக்கு வந்து இன்வொகேஷன் கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கே டெஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டு டெஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஐஎன் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், இன்வொகேஷன் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இன்டீஜர் வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அது கொடுக்குறேன். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இன்வொகேஷன் கவுண்ட் கொடுக்கலன்னா 1. ஸோ ஒரு டைம் வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்க, இன்வொகேஷன் கவுண்ட் வந்து நான் 5ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா என்ன ஆகுனா, இது மட்டும் வந்து 5 times வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இந்த டெஸ்ட்டு. ஓகேங்களா? இது நான் எதுவுமே கொடுக்கல, எப்பயும் போல் டிஃபால்ட்டாக 1 தான். ஓகேவா? டிஃபால்ட்டாக 1 time தான் ரன் ஆகும். ஸோ இப்போ ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணோம், லூப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு நம்ம இன்வொகேஷன் கவுண்ட் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 5 கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ரன் ஆஸ் டெஸ்ட் இன்ஜின் கொடுக்குறேன். ஸோ 5 times வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம் அவுட்புட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிங் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், கூகுள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அண்ட் 5th டைம். ஓகேங்களா? 5 times நம்ம கொடுத்துருக்கோம். 5 times வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கவுண்ட் வந்து எத்தனை டைம் கொடுக்குறோமோ அத்தனை டைம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸோ 5 times வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு நான் எதுவும் கொடுக்கல. ஸோ 1 time தான் டிஃபால்ட்டாக வந்து ரன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இன்வொகேஷன் கவுண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா?
ஸோ பாருங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஸ்டார்ட் ஆகுது 1 டைம், 2nd டைம், 3rd டைம், 4th டைம், 5th டைம். ஸோ 5 தடவை வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர் வந்து ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த வெப்சைட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு ஆட்ரிபியூட் பார்க்கலாம், இன்வொகேஷன் டைம் அவுட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நேம்லேருந்தே சொல்லலாம். இப்போ வந்து இன்வொகேஷன் கவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5 தடவைன்னு சொல்லிட்டேனா, ஸோ இந்த 5 தடவை வந்துட்டு டைம் அவுட் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டைம் அவுட் வந்து மில்லி செகண்ட்ஸில் கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2000 மில்லி செகண்ட்ஸ்னா 2 செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, 2000 மில்லி செகண்ட்ஸ்குள்ளே இது 5 தடவை வந்துட்டு எனக்கு வந்து ரன் ஆகணும். இன்கேஸ் அது வந்து ரன் ஆக தவறிட்டால் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கமா கொடுத்துட்டு ஐஎன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சாலாம் போதும், என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்வொகேஷன் டைம் அவுட் இது எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது டிஃபால்ட்டாக வந்துட்டு 0 தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வொகேஷன் டைம் அவுட் வந்துட்டு நான் வந்துட்டு 2000 கொடுக்குறேன். ஸோ மில்லி செகண்ட்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ 2 செகண்ட்ஸ்க்குள்ளே இது வந்துட்டு இந்த கவுண்டில் என்ன கொடுக்குறோமோ அத்தனை டைம் வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா, புரியுதுங்களா, இன்வொகேஷன் கவுண்ட்னா என்ன, இன்வொகேஷன் டைம் அவுட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இது ரன் ஆஸ் டெஸ்ட் என்ஜின் கொடுக்குறேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் அவுட்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ கொடுத்துருக்குற டைம்குள்ளே வந்துட்டு அந்த இன்வொகேஷன் கவுண்ட் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கணும். இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ 2 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு போல். ஸோ நம்ம பார்க்கலாம் ரிசல்ட்ஸு. ஸோ ஏன்னா வந்துட்டு கூகுள் ஓப்பன் ஆகலை. ஸோ பாருங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ எத்தனை டைம் வந்துட்டு ரன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டைம் தான் ரன் ஆயிருக்கு கூகுள். ஸோ ஓகேங்களா, 2 செகண்ட்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபெயிலியரில் நம்மளுக்கு என்னென்னு த்ரோ ஆயிருக்குன்னு பாருங்கள், த்ரெட் டைம் அவுட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் com.new1 இது வந்துட்டு பேக்கேஜ் நேமு. அதுக்கப்புறம் இன்வொகேஷன் கவுண்ட்னு இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து கிளாஸ் நேம் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு ஓப்பன் கூகுள் இது வந்துட்டு மெத்தட் நேம். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு டிடன்ட் ஃபினிஷ் வித்தின் த டைம் அவுட் 2000 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு டைம் தான் வந்துட்டு ரன் ஆக முடிஞ்சிருக்கு இந்த 2 செகண்ட்ஸில். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஃபெயிலியர் வந்துட்டு த்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோவில் இன்வொகேஷன் கவுண்ட்னா என்ன, இன்வொகேஷன் டைம் அவுட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.